தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் நரேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் ஷெஃப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி உங்களை தேடி வரும். இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபியை பார்க்க போகிறோம். இது ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. அதாவது மைலோ ஹெல்த் ட்ரிங்க், அதை பேஸ் பண்ணி ஒரு சாக்லேட் பேஸ்ட் ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சமைக்கலாம். நான் ஒரு 200 grams கிராம் ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கடலை மாவு. இதுக்கு பதிலாக நீங்கள் கேழ்வரகு மாவோ இல்லைனா முழு சோள மாவோ அதாவது மெய்ஸ் ஃப்ளாரோ யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் தவிர்த்து வேறு எந்த சத்து மாவு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு நான்ஸ்டிக் பேனோ இல்லை இரும்பு கடாயிலையோ இதை மாதிரி ஒரு மிதமான சூட்டில் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பொன்னிறமாக வறுக்கணும். எந்த மாவாக இருந்தாலும் அதில் ஒரு பச்சை வாசனை இருக்கும். ஸோ அந்த வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை தீயாமல் அடிப்பிடிக்காமல் வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுக்கும்போது ஒரு நல்ல ரோஸ்டட் ஃப்ளேவர் வரும். அந்த மாதிரியான ஒரு ரோஸ்டட் ஃப்ளேவர் வந்த பிறகு நம்ம மாவு தயாராகிடுச்சு. ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். இதில் மொத்தமாக ஒரு 60 ml வரைக்கும் நான் நெய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ஒரு சாண்டி டெக்ஸ்சரில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். காரணம், மொத்தமாக கீ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப லட்டு மாதிரியோ இல்லைனா ஒரு சாஃப்ட் ஸ்வீட் மாதிரியோ டெக்ஸ்சர் வந்துடும். நம்ம ஒரு க்ரன்ச்சியான டேஸ்டியான டெசர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி சாண்டி டெக்ஸ்சர் வந்த பிறகு அந்த மைலோ மிக்ஸ் ஒரு 60 grams மைலோ மிக்ஸ் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் கோகோ பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ண காரணம், இதை நம்ம சூட்டில் வறுக்கும்போது உடனே அந்த சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள பவுடர் எல்லாமே கிறிஸ்பியாக மாறி ஒரு சாக்லேட் சிப்ஸ் டெக்ஸ்சர் உங்களுக்கு நம்மளுடைய ஸ்வீட்டில் கிடைக்கும். ஸோ மைலோ பவுடர் மிக்ஸ் பண்ண பிறகு திரும்பியும் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ யூஸ் பண்ணி இதை மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மறுபடியும் நமக்கு ஒரு சாண்டி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 100 grams ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருந்தால் சுகரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ப்ரௌன் சுகர் தவிர்த்து நீங்கள் ரெகுலர் சுகரும் யூஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது ஜாகரியோ இல்லை எந்த நேச்சுரல் ஸ்வீட்னரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்காமல் ஒரு 5 to 10 minutesக்குள்ளே வறுத்து எடுத்துக்கணும். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகக்கூடாது. காரணம், நமக்கு அந்த சுகரும் ஒரு க்ரன்ச்சி பைட் கொடுக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இப்போது இந்த லாஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஷேப் கிடைக்கிற மாதிரியான டெக்ஸ்சரில் இதை மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். மேக்ஸிமம் 30-35 minutesல உங்களுடைய கம்ப்ளீட் குக்கிங் ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறின பிறகு ஒரு மிதமான சூடு இருக்கும்போது இதை ஒரு சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு பால்ஸ் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. ஸோ ஒரு வார்மான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் உங்கள்கிட்ட ஏதாவது மோல்ட்ஸ் இருந்ததுன்னா சின்ன சின்ன மோல்டு, அந்த மோல்டில் கூட நீங்கள் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கங்கே சாக்லேட் கிறிஸ்ப்பு நல்லா செட்டிலாக இருக்குது. இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே க்ரன்ச்சியாக இருந்தது. நடுவில் சாக்லேட் சிப்ஸ், அந்த சுகரும் ஒரு மீடியமாக இருந்தது. ஸோ இது மாதிரி மொத்தமாக பால்ஸ் பண்ண பிறகு திருப்பியும் ஒரு கோட்டிங் பண்ணுவோம். அதாவது சேம் மைலோ மிக்ஸ் பவுடரை ஒரு டஸ்டிங் மாதிரி அது மேலே வச்சு ரோல் பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டி ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நீங்கள் கோகோ பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பவுடர் சுகரை கோகோ பவுடரில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மிதமான சூட்டில் இருக்கிற இந்த ஸ்வீட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாக்லேட் பவுடரை அப்சார்ப் பண்ணி நல்லா வெட்டாகி சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே ஒரு மஞ்சள் கலராகவும் அதுக்குள்ளே
ஒரு கிறிஸ்பியான சாக்லேட் ஃப்ளேக்ஸ் எல்லாம் கோட் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு லட்டு மாதிரி இருந்தாலும் உள்ளே ரொம்பவே க்ரன்ச்சியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக வித் கீ அண்ட் சாக்லேட் காம்பினேஷனில் ரொம்பவே சூப்பரான டெசர்ட் இது. ஸோ இதை இன்னும் பெட்டர் ஆக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எந்த நட்ஸாக இருந்தாலும் லைட்டாக கீயில் டோஸ்ட் பண்ணி சாப் பண்ணி அந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மேலே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. எப்படி வேணாலும் உங்களுடைய பிடிச்ச நட்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணி சூப்பரான இந்த சாக்லேட் ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஷெஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட்டோட கம்ப்ளீட் ரெசிபி டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஷெஃப். மீண்டும் சந்திப்போம்.